கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி இந்த செவ்வாய்க்கிழமை காலை வேளையை நாம் காணவும் ஆண்டுடைய பரிசுத்த சமூகத்திலே நன்றியோடு கடவுளை போற்றி துதித்து ஆராதிக்கவும், கடவுள் நமக்கு தந்திருக்கிற இந்த நல்ல பாக்கியத்திற்காக நன்றி சொல்லுவோம். நேரடியாகவும் முகநூல் வழியாகவும் இணையதள வழியாகவும் இந்த ஆராதனையிலே தங்களை இணைத்துக் கொள்ளுகிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். நம்முடைய ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியர்களுடைய நாமத்துள்ளது. ஆமேன். கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, வார்த்தையாக இருந்த கடவுள் மாமிசமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்த கிறிஸ்துவாக இன்றும் எங்களில் வாசம் பண்ணும்படி உம்முடைய வசனத்தையும் தூய ஆவியின் பலத்தையும் எங்களுக்கு தந்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும், தியானிக்கவும், சிந்திக்கவும், உம்முடைய வசனத்தை அறிந்து கொண்ட மக்களாக வாழவும் நீ தருகிற பாக்கியங்களுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற வார்த்தைகள் ஜீவனுள்ளது என்பதை உணர்ந்து நாங்கள் வாழ்வதற்கு அருள் தாரும். இது அதிகாலை தொழுகையிலையும் தங்களை இணைத்துக் கொள்ளுகிற அனைவரையும் கர்த்தர் நோக்கி பாரும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் இது ஆராதனை ஆசீர்வாதமாக அவைய அருள் செய்யும். எங்கள் பலகீனங்களை, பாவங்களை பொறுத்து ஆவியில் உற்சாகத்திலும் உண்மையிலும் உம்மை ஆராதிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். முதலாவதாக நாம் 194வது பாடலை நாம் பாடுவோம். பெயர் பலகையிலே போடப்படவில்லை. 194வது பாடல். முழு இருதயத்தால்
திருமறையிலிருந்து 12வது சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகத்திலே 12வது சங்கீதத்தை நாம் சேர்ந்து படிப்போம். பாடல் புத்தகத்திலே அந்த சங்கீதம் கொடுக்கப்படவில்லை. சங்கீதம் 12. ரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்றுப்போகிறான். உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். அவரவர் தங்கள் தோழரோடு பெய் பேசுகிறார்கள். இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். இச்சக பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளையும் பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம், எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறார்கள். ஏழைகள் பாழாக்கப்பட்டாத நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கொப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது. கர்த்தாவே, நீர் அவைகளை காப்பாற்றி அவர்களை என்னென்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்துக்கொள்வீர். மனுபுத்திரரில் சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர்கள் எங்களை சுற்றி திரிவார்கள். பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்தாவுக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே ஆமீன். இன்னைக்கு வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட வேத பகுதி எரேமியாவினுடைய புத்தகம் 23ஆம் அதிகாரம் 33 துவங்கி 40 முடிவுள்ள வசனங்கள். எரேமியா 23ஆம் அதிகாரம் 33 முதல் 40 முடிவுள்ள வசனங்கள். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் அதிகாரம் 23 வசனங்கள் 33 முதல் 40 வரை. கர்த்தராலே சுமரும் பாரம் என்னவென்று இந்த ஜனமாகிலும் ஒரு தீர்க்கதரிசியாயிலும் ஒரு ஆசாரியனாயிலும் உன்னை கேட்டால் உங்களை தள்ளிவிடுவேன் என்பதே பாரம் என்று நீ அவர்களுடைய சொல்ல வேண்டும். கர்த்தரால் சுமரும் பாரம் என்று சொல்கிற தீர்க்கதரிசியாயிலும் ஆசாரியனாயிலும் ஜனமாயிலும் சரி, அப்படி சொல்கிற மனுஷனையும் அவன் வீட்டாரையும் தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் என்ன மறு உத்தரவு கொடுத்தார், கர்த்தர் என்ன சொன்னார் என்று நீங்கள் அவரவர் தங்கள் அயலானையும் அவரவர் தங்கள் சகோதரனையும் கேட்பீர்களாக. கர்த்தரால் சுமரும் பாரம் என்று சொல்கிற சொல்லை இனி வழங்காதிருப்பீர்களாக. அவனவன் வார்த்தையே அவனவனுக்கு பாரமாக இருக்கும். அது என்னென்றால், நம்ம தேவனாய சேனையில் கர்த்தர் என்கிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை புரட்டுகிறீர்கள். கர்த்தர் உனக்கு என்ன மறு உத்தரவு கொடுத்தார், கர்த்தர் என்ன சொன்னார் என்று நீ தீர்க்கதரிசியை கேட்பாயாக. நீங்களோ வெனில் கர்த்தரால் சுமரும் பாரம் என்று சொல்கிறபடினாலே கர்த்தரின் பாரம் என்று சொல்லாதீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லி அனுப்பியும் நீங்கள் இந்த வார்த்தையை கர்த்தரின் பாரம் என்று சொல்கிறீர்களே. ஆதலால் இதோ நான் உங்களை மறக்கவே மறந்து உங்களையும் நான் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் கொடுத்த நகரத்தையும் எனக்கு முன்பாக இராதபடிக்கு கைவிட்டு மறக்கப்படாத நித்திய நிந்தையும் நித்திய இலட்சியும் உங்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றது. வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 12வது அதிகாரம் 31 துவங்கி 37 முடிவுள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 துவங்கி. ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவரை நிந்திக்கும் தூஷணமோ மன்னிக்கப்படாது. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக ஒரு வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசுவானானால் அவன் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பு அடையான். நீங்கள் மரத்தை நல்லதாக்குங்கள், அப்பொழுது அதன் கனியும் நல்லதாகும். மரத்தை கெட்டதாக்குங்கள், அப்பொழுது அதன் கனியும் கெட்டதாகும். மரம் கனியினாலே அறியப்படும். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை பேசுவது எப்படி? இருதயத்தின் நிறைவிலிருந்து வாய் பேசும். நல்ல மனுஷன் நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு கொடுக்க வேண்டுமென்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
நீ குற்றமற்றவன் என்று தீர்க்கப்படுவதும் உன் வார்த்தைகளினால் தான். நீ குற்றவாளி என்று தீர்க்கப்படுவதும் உன் வார்த்தைகளினால் தான் என்றார் என்பதே. நம்முடைய விசுவாசத்தை இணைந்து அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உற்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தொருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் கிறிஸ்தவனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர வீடுதலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாய் கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். இந்த காலை வேளையிலையும் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி நான் வாசிக்க கேட்ட எரேமியா தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 23ஆம் அதிகாரம் 33வது வசனம் இப்படியாக வாசி கேட்கலாம். இந்த ஜனமோ தீர்க்கதரிசியோ ஆசாரியனோ உன்னை பார்த்து கர்த்தருடைய கடின வாக்கின் பாரம் என்ன என்று உன்னை கேட்டால் நீங்களே அந்த பாரம் உங்களை தள்ளிவிடுவேன் என்று அவர்களுக்கு சொல் என்று கர்த்தர் உரைக்கிற வாக்கு இதுவே என்பது. தலைவணங்கி ஜபிப்போம். அன்பு நிறைந்த கடவுளே, உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை எங்களுக்கு தந்து எங்கள் மனதை புதிதாக்குகிறேன். எங்கள் உள்ளங்களே உடைய வார்த்தையினாலே நிறைக்கிறேன். கடவுளுடைய ஜீவனுள்ள உண்மையான வார்த்தைகளை நம்பி நாங்கள் வாழ்வதற்கு எங்களை ஆவியானவரை கொண்டு பலப்படுத்தும். சிந்திக்கிற வசனம் எங்களுக்குள் கிரியை செய்ய ஆண்டவர் அருள் செய்யும். கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபம் கேடும் நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய வார்த்தையின் பாரம் என்ன? கடவுளுடைய வார்த்தையை குறித்த பாரம் என்ன என்கிற கேள்வியை எரேமியா தீர்க்கர் நமக்கு முன்பாக வைக்கிறார். பாரம் என்று சொல்கிற பொழுது அது கடினமானதாகவும் லேசானதாகவும் நம்முடைய வாழ்க்கைகளே இருக்கலாம். ஆனால் கடவுளுடைய வார்த்தை குறித்த பாரம் இஸ்ரவேல் மக்களுக்கு கடினமாக இருக்கிறது. உண்மையிலே பாரம் என்று சொல்லுகிற வார்த்தை நாம் எளிதிலே புரிந்து கொள்ள இயலாமல் இருக்கலாம். தீர்க்கர் நமக்கு முன்பாக வைக்கிற கேள்வி, கடவுள் அவருடைய வார்த்தையினுடைய வலிமை, அதனுடைய மதிப்பு, அதனுடைய வேல்யூ என்ன என்பதை இஸ்ரவேல் மக்களுக்கும் நமக்கும் விளக்குகிறார். கடவுளுடைய வார்த்தைகள் நீதியும் உண்மையும் நேர்மையும் நிறைந்தது. கடவுளுடைய வார்த்தைகள் உண்மையும் நீதியும் நேர்மை நிறைந்த கடவுளுடைய வார்த்தைகள் நமக்கு கடினமாகவும் பாரமாகவும் தோன்றுகிறது. திருக்க சொல்லுகிற பொழுது கடவுளுடைய வார்த்தையினுடைய பாரம், அதனுடைய ஆற்றல், அதனுடைய வலிமை, அதனுடைய மதிப்பை குறித்து சொல்லுகிற பொழுது நாம் 29ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், என் வார்த்தை அக்னி போன்றதல்லவா, அது கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போன்றதல்லவா. கடவுளுடைய வார்த்தை எவ்வளவு வல்லமையும் வலிமையும் நிறைந்தது. அது அக்கினியை போன்றது, எதையும் பட்சிக்கும், அது எதையும் விழுங்கிவிடும், எதையும் அது தனக்குள்ளாக்கிவிடும். கடவுளுடைய வார்த்தை அவ்வளவு வலிமை நிறைந்த கடவுளுடைய வார்த்தை. கடவுளுடைய வார்த்தை எந்த கண்மலையும் எந்த உறுதியையும் எந்த கடினத்தையும் நொறுக்கி போடுகிற செம்மட்டியை போன்றது என்று சொல்லுகிறார். ஆனால் கிறிஸ்துவுக்குள் இந்த வார்த்தை கடவுளுடைய வார்த்தையாக பேச வேண்டிய, சொல்ல வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய மக்கள் அதை தங்கள் வார்த்தையாக எண்ணுகிற பொழுது, சிந்திக்கிற பொழுது
அதனுடைய பாரம், அதனுடைய மதிப்பு அது களைந்து போகிறது. ஆகவே தீர்க்கர் தனக்கு முன்பாக, நமக்கு முன்பாக வைக்கிற ஒரு பெரிய கேள்வி, கடவுளுடைய வார்த்தைகளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் என்ன? 12ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் கடவுளுடைய வார்த்தைக்கும் மனுஷ வார்த்தைக்கும் இருக்கிற வேறுபாடுகளை குறித்து சொல்கிறார். மனுஷ வார்த்தை பொய்யும் வீணும், அது மனிதனுடைய வஞ்சகமான வார்த்தைகளுமாக இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தையை குறித்து சொல்லுகிற பொழுது அது 7 தரம் புடமிட்ட வெள்ளியை போன்ற, மண்ணிலே புடமிடப்படுகிற வெள்ளியை போன்ற தூய்மையானது. பாருங்கள், 7 தரம் என்று சொல்ல, அது கடவுளுடைய வார்த்தைக்கு இருக்கிற தூய்மையை சங்கீதக்காரன் விளக்கிறார். 7 தரம் அது புடமிடப்பட்ட வெள்ளியை போல கடவுளுடைய வார்த்தைகள் தூய்மையானது, பரிசுத்தமானது. ஆனால் அந்த கடவுளுடைய வார்த்தைகளை நாம் எப்படி உள்வாங்கிக் கொள்ளுகிறோம், கடவுளுடைய அந்த வார்த்தையினுடைய பாரத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ளுகிறோம், நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வெளிப்படுத்துகிறோம் என்பதை குறித்து இங்கே தீர்க்கர் கவலை கொள்ளுகிறார். நற்செய்தி பகுதியிலே 12ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் பேசுகிற எல்லா பேசுகளும் மனிதருக்கு விரோதமாக பேசலாம், எல்லாரும் பேசுவதும் மன்னிக்கப்படும். ஆனால் கடவுள், அவருடைய வார்த்தை கடவுளுக்கு விரோதமாய், அவருடைய ஆவியானுடைய விரோதமாய் செயல்படுகிற, பேசுகிற, சிந்திக்கிற கடவுளுடைய வார்த்தைகள் அது இம்மையிலும் மறுமையிலும் ஒரு பொழுதும் மன்னிக்கப்படாது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்றார், உங்களுடைய வார்த்தைகள் தான் உங்களை நியாயம் தீர்க்கும். நீங்கள் எதை பேசுகிறீர்கள் என்பதை வைத்து நீங்கள் நீதிமான்களா அல்லது நீங்கள் குற்றவாளிகளாக என்று தீர்ப்பிடப்படுவீர்கள். ஆகவே கடவுளுக்கு முன், அவருடைய சமூகத்திற்கு முன்பாக கடவுளுடைய வார்த்தைகள் எவ்வளவு மேன்மையானது என்பதை உணர்ந்து வாழும்படியாக கடவுள் நம்மை அழைக்கிறார். முதலாவதாக இறைவாக்கினர் சொல்லுகிற முதல் காரியம், கடவுளுடைய வார்த்தைகள் இவ்வளவு பாரம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுவார், என்னுடைய சுமை லேசா கடினமா? இயேசு நம்மை அழைக்கிற பொழுது அவருடைய சுமை லேசா கடினமா? என்னுடைய சுமை லேசானது. காரணம், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே பரிசேயர்கள், சதுசேயர்கள் எல்லாம் ஜனங்களை, ஏழை எளிய மக்களை கடவுளுடைய வார்த்தைகள் என்று சொல்லி அவர்களை கடினப்படுத்தினார்கள். பரிசேயர்களை குறித்து சொல்லுகிறார்கள், அவர்கள் செய்கிற காரியம், அவர்கள் சொல்லுகிற காரியத்தை அவர்கள் விரல் நுனியினால் கூட அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனால் மற்றவர்களை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துவார்கள். ஆகவே ஏழை மக்கள் எல்லாம் கடவுளுடைய வார்த்தைகளை குறித்து, இப்படியா கடவுளுடைய வசனம் குறித்து அவர்கள் அச்சப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற வேளையை சொல்கிறார், இல்லை, கடவுளுடைய வார்த்தைகள் லேசானது, மென்மையானது, அது எளிமையானது, அது தங்களுடைய வாழ்க்கையிலே கை கொள்ளவும் வாழ்வதற்கும் அது எளிதமானது. எது கடினமானது என்று சொன்னால் மனிதர்களுடைய வார்த்தை. ஆகவேதான் சொல்கிறார், தீர்க்கதரிசிகளே, இறை மக்களே, ஆசாரியர்களே, சொல்ற ஜனங்களே, நீங்கள் எதை பாரம் என்று நினைக்கிறீர்கள்? கடவுளுடைய வார்த்தையா? இல்லை, உங்களுடைய வார்த்தை. அது எப்படிப்பட்ட பாரம் என்று சொல்லுகிற பொழுது முதலாவது இறைவாக்கில் சொல்லுகிறார், உங்களுடைய வார்த்தையினாலே நான் உங்களை தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார் பாருங்கள், அதாவது நீங்களே அந்த பாரம் உங்களை தள்ளி விடுவேன் என்று அவர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய வார்த்தைகள் நமக்கு கடினமாக தோன்றுகிறதா? கடவுளுடைய வார்த்தைகளை கேட்கிறதுக்கும் கடவுளுடைய வார்த்தையின்படி நாம் வாழ்வதற்கும் இன்னைக்கு நமக்கு கடினமாக தோன்றுகிறதா? அதற்கு காரணம் நம்முடைய பாவமும், கடவுளுடைய வார்த்தைகளை நாம் உட்கொள்ள தவறுகிறதும், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடவுளுடைய வார்த்தைகள் இப்படிப்பட்டதாக இருக்கும் என்கிற எதிர்பார்ப்புகளுமே காரணமாக இருக்கிறது. ஆகவேதான் 34 வசனத்திலே நான் வாசிக்கிற பொழுது சொல்லுகிறார், தீர்க்கரானாலும் ஆசாரியானாலும் ஜனத்தில் ஒருவனாலும் சரி, அந்த மனுஷனையும் அவன் வீட்டாரையும் தண்டிப்பேன். முதல்ல சொல்லுகிறார், கடவுளுடைய வார்த்தைகளை கடினமான வார்த்தைகள் என்று எண்ணுகிறவர்கள், அதை விளம்புகிறவர்கள், அவர்களை தண்டிப்பேன். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய சந்ததிகளை நான் தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார்.
35 வசனம் சொல்கிறார், நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன? கடவுளுடைய வார்த்தைகளை குறித்து சொல்ல வேண்டியது என்ன? 35 வசனத்தில் சொல்கிற பொழுது, கர்த்தர் சொன்னதாவது, கர்த்தர் சொன்னது என்ன என்பதை நீங்கள் ஒவ்வொருவனுக்கும், தன் அயலானுக்கும் தன் சகோதரனுக்கும் சொல்ல வேண்டியது கர்த்தருடைய கடின வாக்கின் பாரம் என்பதை இனி நினைக்க வேண்டாம். கடவுளுடைய வார்த்தைகள் அது பாரம், அது நாம் செயல்படுத்த முடியாது என்று நினைக்க வேண்டாம். கடவுளுக்கு தெரியும் நம்முடைய பலமும் பலவீனமும். கடவுளுக்கு தெரியும் நம்முடைய ஆற்றலும் நம்முடைய இயலாமையும். கடவுள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்வதற்கு திராணிக்கு தக்கதாய் கடவுள் தம்முடைய வார்த்தைகளை கடவுள் நமக்கு தருகிறார். ஆகவே ஒரு பொழுதும் கடவுளுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய முடியாது, அவருடைய வார்த்தைகளை செவிமடுக்க முடியாது என்று கடினமாக எண்ணுகிறதல்ல. இனி அதை நினைக்க வேண்டாம். எப்போ அது நம்முடைய மனிதர் வாழ்க்கையாக தோன்றுகிறதோ அப்பொழுது அது கடினமாகிறது. 36 வசனம் சொல்கிறார், அவனவனுக்கு என் வார்த்தையோ அவனவனுக்கு அவன் இனி நினைக்க வேண்டாம், அவனவன் வார்த்தையே அவனவனுக்கு பாரமாகும். நம்முடைய கடவுளாகிய சேனைகளின் கர்த்தர் என்கிற ஜீவனுள்ள கடவுளின் வார்த்தைகளை நீங்கள் புரட்டுகிறீர்கள். கடவுளுடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளது. கடவுளுடைய வார்த்தை, அதை நீங்கள் புரட்டுகிறீர்கள். சொல்லுங்க பாருங்க, கர்த்தர் பதிலுரைப்பது என்ன, கர்த்தர் சொன்னது என்ன என்பதை நீ தீர்க்கதரிசிக்கு சொல்ல வேண்டியது கர்த்தருடைய கடின வாக்கு என்று நீங்கள் சொல்வீர்களானால், கர்த்தர் உரைப்பது இதுவே, கர்த்தருடைய கடின வாக்கு என்று சொல்லாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லி அனுப்பியும் நீங்கள் கடின வாக்கு என்று இந்த வார்த்தையை சொல்லுகிறீர்கள். ஆதலால் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுக்கும் நகரத்தோடு கூட நான் உங்களை தூக்கி சமூகத்திலிருந்து எறிந்து விடுவேன். அவர் சொல்லுகிற கடவுளுடைய வார்த்தைகளுக்கு விளக்குகிற பொழுது, அது நமக்கு பாரமாய் கடினமாய் தோன்றுகிற பொழுது, கடவுள் நமக்கு தந்த நன்மைகளோடு கூட நாம் தூக்கி வீசப்படுவோம். கடைசி முடிக்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், மறக்கப்படாத நித்திய நிந்தையையும் நித்திய இலட்சியையும் உங்கள் மேல் வரப்பண்ணுவேன். ஒருபொழுதும் மன்னிக்கப்படாத மறக்கப்படாத தண்டனையை கடவுள் நம்முடைய வாழ்விலே தருவார் என்கிற எச்சரிப்பை தருகிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சுவிசேஷ பகுதியிலே மத்தேயு 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கட்டோமே, கிறிஸ்து நமக்கு தருகிற அழைப்பு நல்ல மரம் நல்ல கனியை கொடும். ஆகவே மரத்தை நல்லதாக்குங்கள், கனியை நல்லதாக்க முடியாது நமக்கு. ஆகவே ஆண்டு சொல்கிறார், நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும். ஆகவே மரத்தை நல்லதாக்குங்கள். கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும். கனியை மாற்ற முடியாது. உங்கள் இருதயத்திலே பொல்லாத சிந்தைகள் எண்ணங்கள் இருக்குமையானால் உங்கள் எண்ணங்களும் வாக்குகளும் பொல்லாதவைகளாக இருக்கும். ஆகவே உங்கள் இருதயத்தை கடவுளுடைய வார்த்தையினால் நிரப்புங்கள், கடவுளுடைய வல்லமையினாலே நிரப்புங்கள். உடைய வாழ்க்கையிலே நல்ல கனி கொடுப்பீர்கள். கிறிஸ்துவுக்கு வந்தவர்களாய் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடவுளுடைய வசனத்துக்கு வந்த வாழ்க்கை உடைய வாழ்விலே வெளிப்படும். அதற்கு உங்கள் உள்ளங்களை கடவுளுடைய சமூகத்திலே அர்ப்பணிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து அதற்காகத்தான் தம்மையே சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்தார். பாவிகளாகிய நாம் நம்ம கடவுளுடைய வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்வதற்கு கிறிஸ்து கடவுளுடைய வார்த்தையாக இருக்கிறார். அந்த கிறிஸ்துவை, அவருடைய வார்த்தைகளை நாம் உறுதியாய் பற்றி கொள்ளுகிற பொழுது நாம் வாழ்வு ஜீவன் பெறுவோம் என்பதை உணர்ந்து கிறிஸ்துவின் பாதத்திலே நம்மை அர்ப்பணிக்க தூய ஆவியானவர் இது வசனங்களின் வழியாய் நமக்குள் கிரியை செய்வாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய நினைவுகளையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து வழி நடத்துவாராக. ஆமீன். மீண்டும் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி 568வது பாடலை பாடுவோம். 568.
ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல கடவுளை, மகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பரிசுத்த சமூகத்தை நாடவும், உம்மை ஆராதிக்கவும், உடைய வார்த்தைகளை கேட்கவும் அது தந்த பாக்கியத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பொய் இறை வார்த்தைகளை கேட்டு வழி தவறி போகிற வஞ்சகமுள்ள இருதயமுடைய மக்களாக, பலகீனமுடைய மண்பாண்டங்களாக நாங்கள் இருக்கிறோம். தேவரீர் தயவாக எங்கள் பாவங்களையும் குறைகளையும் மன்னித்து சத்திய வார்த்தைகளை, ஜீவனுள்ள வார்த்தைகளை ஆண்டவரே எங்கள் வாழ்விலே நாங்கள் கைக்கொள்ளத்தக்கதாய் எங்கள் உள்ளங்களை ஆண்டவர் தூய்மையாக்கும். உம்முடைய வார்த்தைகள் நீதியும் உண்மையும் நேர்மையும் வல்லமையும் நிறைந்தது என்பதை நாங்கள் உணர ஆண்டவர் கிருபை தாரும். அது நெருப்பை போன்று பற்றி எரியக்கூடியதும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் எங்களை ஆட்கொள்ளக்கூடியதும் வலிமை நிறைந்தது என்பதையும், எந்த கடினத்தையும் உடைத்து எரியக்கூடிய ஆற்றல் கடவுளுடைய வார்த்தைகளுக்கு உண்டு என்பதை நாங்கள் உணர்ந்து, அது எங்களுக்கு பாரம் அல்ல, கிறிஸ்து எங்களுக்கு மாதிரி காண்பித்திருக்கிறார். கடவுளுடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே லேசானது என்பதை நாங்கள் உணர்ந்து உம்முடைய உண்மையான வார்த்தைகளை கைக்கொண்டு வாழ்வதற்கு கிறிஸ்து வழியாக எங்களை வழிநடத்தும். கிறிஸ்து எங்களை காண்பித்து தந்திருக்கிற மாதிரி ஆண்டவரே, அன்பிலும் இறையுறவிலும் மன்னிப்பதிலும் ஏற்றுக்கொள்வதிலும் ஆண்டவரே அங்கீகரிப்பதிலும் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவை சாட்சியாய் கொண்டு வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை தாரும். நல்ல மரம் நல்ல கனியை கொடுப்பது போல உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கிறிஸ்து எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற பொழுது எங்கள் வாழ்க்கையும் கிறிஸ்துவுக்கு உகந்ததாக இருக்கும் என்பதை உணர்ந்து உடைய வார்த்தையினால் எங்கள் உள்ளங்கள் நிரப்பப்பட அருள் தாரும். எங்கள் வார்த்தைகளினாலே ஆண்டவரே நாங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடி, உம்முடைய வார்த்தைகளினாலே நாங்கள் தீர்ப்பிடப்படும்படி உம்முடைய கிருபையை நாடிக்கொள்ள அருள் தாரும். இந்த காலை வேளையிலும் உம்முடைய பரிசுத்த சமூகத்தை வாஞ்சிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள், உறவுகள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இறை மக்கள், எங்கள் சொந்தங்கள் அனைவரையும் ஆண்டுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். தூர இடங்களிலே, வெளியூர்களில், கடற்கரை தூர தேசங்களிலே வசிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வுகளையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, எங்கள் திருச்சபை குடும்பங்களிலே பலகீனங்களோடு இருக்கிற மக்களை சந்தியும் வியாதிகளை எல்லாம் ஆண்டவர் மாற்றும். பிள்ளைகள், குடும்பங்கள், உறவுகள் எல்லாரையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். எங்கள் குடும்பங்களிலும் ஆண்டவரே நடைபெற இருக்கிற மங்களகரமான நிகழ்வுகள் அனைத்தையும் ஆண்டவர் நீர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகளுக்கு தலைமுறை நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் தாரும். வருகிற நாட்களிலும் ஆண்டவர் எங்கள் திருச்சபையினுடைய தலைவர் குடும்பத்தில் நடைபெற இருக்கிற திருமண வைபவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அருமையான ரூஃபஸ் ஆர்தாஸ், அன்பிள்ளை சோபனா பாலின் ஆகிய இவர்களை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிற புதிய வாழ்வுக்காக உமக்கு நன்றி. நன்மையும் ஆசீர்வாதமும் அளவு நிறைந்த வாழ்வை அன்பு பிள்ளைகளுக்கு தந்து ஆண்டவர் தலைமுறை வாழ்வின் ஆசீர்வாதங்களை தந்து எங்கள் திருச்சபைக்கு சாட்சியாய் உடைய பிள்ளைகள் வாழ்வதற்குரிய எல்லா பாக்கியங்களை தந்து ஆண்டவர் ஆசீர்வாதையும், அன்பு பிள்ளைகளுடைய திருமண வாழ்வுக்குரிய எல்லா ஆயத்தங்களையும், இரு குடும்பத்தின் உறவுகளையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். அன்பு நிறைந்த கடவுளே, துக்கங்களிலும் வேதனைகளில் இருக்கிற மக்களை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் திருச்சபையின் மூத்த தாயார் திருமதி ஜோசபின் ஆலன் அவர்களுடைய மறைவு நிமித்தமாய் துக்கத்தோடு காணப்படுகிற குடும்பத்தை கர்த்தர் நோக்கி பாரும். நேற்று தினத்திலும் ஆண்டவரே இறை அழைப்பு பெற்று இந்த உலகத்தின் ஓட்டத்தை நிறைவு செய்திருக்கிற அன்னாருடைய பிள்ளைகள் குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதியும். அவருடைய அருமையான மகன் திருவாளைய எட்வின் சாமுel ராஜேந்திரன் அவர்களையும் குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் அவருடைய பயணங்களையும் ஆண்டவர் வாய்க்க செய்து ஆண்டவர் அந்த குடும்பத்திற்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் ஆண்டவர் கட்டளையிட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் தங்கள் பிறந்த தினங்கள் மற்றும் திருமண தினங்களை கொண்டாடுகிறவர்கள், இந்த நாளை தங்கள் வாழ்க்கையிலே விசேஷித்த நாளாக கருதுகிற உடைய பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த நாளும் ஆண்டவரே, இந்த நாளை தொடர்ந்து வருகிற இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் தருகிற நன்மையினாலே ஒவ்வொருவர்களையும் நிறைத்து ஆண்டவர் ஆசீர்வதியும். நிறைவான வாழ்வின் நன்மைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கு தாரும். குறைகள் எல்லாவற்றை பொறுத்து மன்னித்துக் கொள்ளும். கிறிஸ்து இயேசுவின் திருப்பாத பணிந்து தாழ்மையை கேட்கிறோம். எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, உடைய நாமம் பிரசித்தப்படுவதாக, உடைய ஆட்சி வருவதாக, உடைய சித்த பிரபலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்னல் வேணிகள் ஆகாரத்தில் எங்களுக்கு தாரும்.
எங்கள் கண்ணாடிகளில் நாங்கள் மன்னித்திருக்க போல எங்கள் பாவங்களுக்கு எங்களை சோதனைக்குட்பட நாமத்தையும் இழுத்துக் கொள்ளும். ராட்சு வல்லமை மகிமை என்றேக்கும் உடையவர்களே ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் தூயாவியானுடைய அந்யோன்யக்க உள்ளிடத்திலும் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா கால தங்கி தரித்திருப்பதாக ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக.